மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஒரு சிறப்பான திட்டம். இந்தியாவில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இது காங்கிரஸ் காலத்தில் ஒவ்வொரு விவசாயியும் 100 நாள் வேலை செய்தால் 100 ரூபாய் என்றால் ஆண்டிற்கு 10,000 ரூபாய் பெறும் அளவிற்கு வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து அதற்கான நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்பொழுது கடந்த 5 மாதங்களாக 4,000 கோடி ரூபாய் தொகை நிலுவையில் உள்ளது. இதை நீங்கள் கொடுக்காமல் இருப்பதனால் பல லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும், பெரும்பாலும் பெண்கள் இருக்கும் இந்த திட்டத்தில் பெண்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் கல்வித்துறையில் கூட 2,152 கோடி ரூபாய் கொடுக்காமல் தமிழ்நாடு அரசை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு பேரிடர் காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 40,000 கோடி ரூபாய் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அதற்கு 200 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்து எங்களை அவமானப்படுத்தும் விதமாக, தமிழக மக்களை அவமானப்படுத்தும் விதமாக நீங்கள் நடந்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழகல்ல. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. உடனடியாக எங்களுக்கு தேவையான நிதியை தயவு செய்து நீங்கள் உடனே விடுவித்து மக்களுக்காக நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். இதில் அரசியல் செய்யாமல் மக்களின் உயர்வுக்காக 4,000 கோடியையும் 2,152 கோடியையும் 39,800 கோடியையும் விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.